நோட்டா மெஜாரிட்டி வந்தால் என்ன நடக்கும்? இந்திய தேர்தல் முறையில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 நோட்டா வெற்றி பெற்ற வேட்பாளராக கருதப்படாது. நோட்டா என்பது நோன் ஆஃப் தி அபவ், மேலே உள்ள யாரும் சரியில்லை என்பதை குறிக்கும் முக்கியமான விஷயம். நோட்டா அதிக வாக்குகள் எடுத்தாலும் அது அரசியல் பதவியை வெல்ல முடியாது. அதற்கு பதிலாக அடுத்த அதிக வாக்குகள் பெற்ற கேண்டிடேட் தான் வின்னர். உதாரணம், நோட்டா 50,000 votes கேண்டிடேட் ஏ, 30,000 votes கேண்டிடேட் பி, 25,000 votes. இங்கே நோட்டா அதிகம் இருந்தாலும் கேண்டிடேட் ஏ தான் ஜெயிப்பார். ஏன் இப்படி? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா விதிகள் படி நோட்டா என்பது ஒரு ப்ரொட்டஸ்ட் ஓட் மட்டும். அது எனக்கு யாரும் பிடிக்கவில்லை என்று சொல்ல உதவும், ஆனால் தேர்தலை ரத்து செய்யாது. சிலர் கேட்கும் டவுட், அப்படின்னா மறுபடியும் எலெக்ஷன் வைக்க மாட்டாங்களா? இல்லை, தற்போது இந்திய சட்டத்தில் அப்படி ரூல் இல்லை.